நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏற்கனவே நம்மளோட நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு ஜோதிடம் சம்பந்தமான பல கேள்விகளுக்கு சிறப்பான விளக்கங்களை கொடுத்துட்டு வர ஜோதிட கலாரத்னம் மகேஷ் ஐயர் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. சார் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆனை முகத்தோனே ஆதலால் கூப்பும் பிரதம் கைவேல் வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. வணக்கம். கண்டிப்பா சார். இப்போ ஜோதிடம் சார்ந்த பல கேள்விகளுக்கு நீங்க தீர்வுகள் கொடுத்துட்டு வரீங்க. அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் கேள்வியா பார்க்கணும் அப்படின்னாக்க இன்னைக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் திருமண தடை. ஸோ இது ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். சரியா சொன்னீங்க. திருமண தடை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா முதல்ல பெற்றவங்களுக்கு கூட ஒரு கவலையை கொடுக்கக்கூடியது. பெற்றவங்களுக்கு மட்டும் இல்லாத அவங்க சொந்த பந்தம் அத்தனை பேருக்கும் கவலையை கொடுக்கக்கூடியது இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயம். இந்த திருமண தடைகள் ஏன் வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா ஜாதகங்கள்லேயும் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணஸ்தானம். இந்த திருமணஸ்தானங்கள் 7ஆம் இடம் கெட்டால் திருமணஸ்தானங்களில் கெடுதிகள் ஏற்படுறது. அது மட்டும் இல்லாத லேட் மேரேஜ்னு சொல்லியிருக்கும். ஆனால் நம்ம பார்த்துட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக பார்த்துட்டு இருப்போம். அடுத்தது பார்த்துட்டோம்னா பித்ருதோஷம். இந்த ரெண்டு விஷயங்கள் என்ன பண்ணால் திருமண காரியங்களுக்கு நிறைய தடங்கல்கள் நான் நிறையா பார்த்த அனுபவங்களில் அதீதமாக பித்ருதோஷங்கிறது தான் திருமண தடைக்கு பிரதானமான காரணமாக இருந்துருக்கு. நிறையா பேர் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் போய் திலகோபம் முடித்த உடனே நல்ல காரியங்கள்லாம் நடந்தது சார், திருமண காரியங்கள்லாம் கை கொடுத்து சுமங்கலி பூஜை பண்ண உடனே திருமண காரியங்கள்லாம் கை கொடுத்துன்னு சொல்கிறாங்க. அதனால தான் திருமண தடைகள் அப்படிங்கிறது ஏற்படுறது. திருமண தடைகளுக்கு உண்டான பிரதான காரணமே இந்த தோஷங்கள் தான். இப்பேற்பட்ட இந்த தோஷங்களை நிவர்த்தி செய்தால் நிச்சயமான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். தோஷங்கள் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆக திருமண தடைக்குண்டான பிரதான காரண காரியத்துவம் அப்படிங்கிறது இதுதான். கண்டிப்பா சார். இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ. வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்துமா பேசுறீங்க? வணக்கம், நான் ரம்யா பேசுறேன். ஓகே, நீங்க யாருக்கு கேட்கணுமோ உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லிட்டு சார் கிட்ட பேசுங்க. ஹஸ்பண்ட்காக கேட்கணும். சந்தோஷ் 1/8/1985. 1/8/1985. என்ன நட்சத்திரம் பார்க்குறீங்கம்மா? துலா லக்னம், சதயம் நட்சத்திரம், கும்பராசி. சதய நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்துட்டு இருக்காங்க. என்ன கேள்வி வாழ்க்கை? ஜாப்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. முன்ன ஃபாரின்ல ஜாப் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிம்மா. இப்போ நாங்க இங்க இருந்தோம். எங்களுக்காக இங்க பெங்களூர்ல ஜாப் தேடி வந்துட்டாங்க. நாங்க ஆம்பூர்ல மாமியார் மாமனார் கூட இருக்கோம். சரி. இன்னும் லைஃப்ல செட்டில் ஆக முடியல, அந்த ஜாப்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்றாரு. சரிம்மா. சரிம்மா. உங்களுடைய நட்சத்திர ராசி என்னம்மா? என்னோட ராசி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி. உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன. உங்களோட திருமண தேதி என்ன? திருமண தேதி வந்து 7ஆம் தேதி பிறந்து 7ஆம் தேதி திருமணம் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமா. சரி. எனக்கு வந்து திருமணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தது, திருமணத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஜாப் சம்பந்தமான பிரச்சனைகள் எனக்கு நிறைய இருக்கு அப்படிங்கறத சொல்றாரா? அப்படி இல்லைங்க சார். இருக்கு. அப்படி இல்லையா? முன்ன ஃபாரின்ல ஜாப் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இங்க வந்தோடனே எனக்கு குழந்தை பிறந்தது, ஃபர்ஸ்ட் குழந்தை. அதுக்கப்புறமா இங்க வந்துடலான்னு சொல்லி வந்துட்டோம். பொதுவாக இவங்களுடைய ஜாதக பிரகாரம் எப்படி இருக்குன்னா, இவங்களுக்கு ராசியாதிபதி பார்த்துட்டிங்கன்னா ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க நட்சத்திராதிபதி ராகுவும் ராசியாதிபதி சனியாகவும் இருக்கங்காட்டி இந்த ஜாதக பிரகாரம் பார்த்துட்டேன்னா இப்போ ஓடின்னு இருக்கக்கூடியது கரெக்டாக நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் சந்திர ஹோரை தான் ஓடிட்டு இருக்கு. இந்த ஹோரையோடைய ரகசியம் என்னென்னா வெளியூர் பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம்னு சொல்லுவாங்க. இந்த வெளிநாடு பிரயாணம் அல்லது வெளிநாடு வேலை வாய்ப்பு இவங்களுக்கு திருப்பி கிடச்சிடுது அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். இங்கேருந்து மாறி வந்துட்டோமே, அந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் எனக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு சின்ன 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 வருத்தங்கள் இருக்குது. இவங்க பிறக்கும் பொழுதே பார்த்துட்டோம்னா ராகு மகாதசையில் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது குரு மகாதசை. அதுக்கப்புறம் சனி தசையினுடைய அடிப்படை நேரத்தில் இருக்காங்க. ஸோ சனி தசையோட குணாதிசயம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் ஒவ்வொரு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிறதும், திங்கக்கிழமை நாள் ஒரு வாழை இலையில நெல் பரப்பி அது மேலே 2 தீபங்கள் ஏற்றி வழிபடுறது இவாளுக்கு வேலை வாய்ப்பை ஸ்திரம் பண்ணி கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் வேலை வாய்ப்பு வெற்றியை தருமா. கால் பண்ணதுக்கு நன்றிமா. நெக்ஸ்ட் காலர், உங்கள் நேரம். வணக்கம். வணக்கம் சார், நீங்க யாருக்கு சார் கேட்க போறீங்க?
மேடம் எனக்கு தான் கேட்க போறேன் மேடம். நான் சென்னையில இருந்து தீபன்ராஜ் பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லிட்டு சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் தீபராஜ், சொல்லுங்க. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். உங்களுடைய இது சொல்லுங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 23/2/1992. சரி. தீபன்ராஜ், துலாம் ராசி, விசாக நட்சத்திரம் சார். சரி, என்ன கேள்வி சார்? ஒர்க்கு இன்னும் சரியா செட் ஆகல சார். எதுவும் கவர்மெண்ட் ஜாபுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குமா, இல்லை என்ன பண்ணலாம், அது கொஞ்சம் சொல்லுங்க. நல்லது. உங்களுடைய கேள்வி பார்த்துட்டேன்னா, என்னுடைய வேலை வாய்ப்பு எனக்கு சரியாக ஸ்திரமாக இல்லை, எதனால் எனக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் ஸ்திரம் இல்லாமல் இருந்துருக்கு. நீங்கள் பேசக்கூடிய நேரத்தை வைத்தும் உங்களுடைய ஜாதகத்துடைய சமயத்தை வைத்தும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துல, அதாவது இப்போ வந்து சரியான நேரத்தில் தான் உங்களுடைய சமயம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜி நிறையா இருந்துருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு மேலே, தமிழ் வருடப்பிறப்புக்கு மேலே உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் காத்துன்னு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வரது விசேஷமான பலன்களை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வணங்குறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். கால் பண்ணதுக்கு நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் பார்த்துடலாமா? வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ வணக்கம், உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறேங்க? எங்க பையனுக்காக நாங்க கேட்க போறோங்க கொஸ்டின். வெங்கடேஷ். ஹலோ. சரிம்மா, உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லிட்டு பேசுங்கம்மா. வணக்கம் மல்லிகாமா, சொல்லுங்க. வெங்கடேஷ்ங்க. சரி. 88ல் பிறந்திருக்கான், 10வது மாசம் 2ஆம் தேதி. சரிம்மா. அவன் வந்து மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். சரிம்மா, என்ன கேள்விமா? அவனுக்கு வந்து வெளியூர் போகணும்னு ஒரு ஆசை, அதுவும் நடக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட் ஜாப் தேடுறோம், அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அது ரெண்டுத்துல எதனா நல்லா எதுனா கிடைச்சா கொஞ்சம் சான்ஸ் நல்லா இருக்கும்னு கேட்கறதுக்கு தாங்க. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினதில். சரியா பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் சொன்னேன், சந்திரஹோரே வெளியூர் சம்மந்தமாக வெளிநாடு சம்மந்தமான கேள்விகள்லாம் நிறைய வந்துன்னு இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இருக்குது. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வெளிநாடு பிரயாணம் சட்டுன்னு ஏற்றுக்கிறத விட வெளியூர் பிரயாணம் இவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போ எனக்கு ரொம்ப பக்காவாக வேலை வாய்ப்பில் மன நிம்மதியோடு கிடைக்கும், எனக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த மாதம் இவங்களுக்கு சாதகமான பலன்கள் விட்டு இதை விட்டுவிட்டா ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நமக்கு இழுத்தடிச்சிடும் டைம். அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் முயற்சிகள் பண்ணி ஜெயிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். ராஜகோபால யந்திரம் அப்படின்னு சொல்லுவா. இந்த யந்திரம் விசேஷமான வேலைக்கு மட்டும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போங்க. விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். தடைகள் ஏதாவது இருந்தால், விக்னங்கள் ஏதாவது இருந்தால் வினைகளை தீர்க்கக்கூடியவர் விநாயகர், விக்னங்களை போக்கக்கூடியவர் விநாயகர். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ மேடம், என் பேர் அறிவுமணி. அறிவுமணி, நீங்க யாருக்காக கேட்க போறீங்கம்மா? என் வீட்டுக்காரருக்காக கேட்கணும். சரி, அவருடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லிட்டு சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் அறிவுமணிமா, சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரருக்காக பேசணும். அவங்க ராசி வந்து ரிஷப ராசி, மிருகசீரிஷம். சரிம்மா. அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வந்து ஒரு செட் ஆக மாட்டேங்குது. எந்த வேலை எடுத்தாலும் தட்டி போகுது, தடங்கள் நிறைய ஆகுது. இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்காராம்மா? என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு? அவங்க வந்து ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்காங்க சார், இ சேவை மையம் நடத்திட்டு இருக்காங்க. பட் ஆனா தொழில வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல, ரொம்ப பின்தங்கி. அதாவது அதை சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காரா டெய்லி? ஆமாங்க சார், ரொம்ப புலம்பல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. அதேதான். இப்போ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரிஷபராசிக்கு பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா இப்போ என்ன அஷ்டம சனின்னு சொல்லுவா. அஷ்டம சனி சாலே கஷ்டகாலகன்னு சாஸ்திரமே சொல்லப்படுறது. இந்த அஷ்டம சனி காலத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன யதார்த்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதருக்கும் இருந்துருக்கும். அதை பெருசாக நினச்சிக்கலாம். நீங்கள் தான் இப்போ என்ன பண்ணணும்னா பாசிட்டிவாக அவருக்கு சொல்லணும். கவலைப்படாதீங்க, நீங்கள் இதெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக சொல்லிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு போய் அர்ச்சனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஏதேனும் புதிய வியாபாரம் தொடங்கணும், புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கிறத தவிர்த்துட்டு இவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டுனா, இவங்களுக்கு உறுதுணையாக ஒரு நல்ல விஷயத்தை பற்றி சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு நவக்கிரக கோயில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோயில்களுக்கு போயிட்டு வருது. குலதெய்வ வழிபாடு இவங்களுக்கு மேலும் 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 நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் இருக்கங்காட்டி கவலைப்பட வேண்டியது கிடையாது. எல்லோ சஃபையர் போடுறது இவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. இப்போ ஒரு நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் எங்க இருந்துமா பேசுறீங்க? முத்துலட்சுமி, சென்னையில இருந்து பேசுறேன். முத்துலட்சுமி, நீங்க யாருக்காக கேட்க போறீங்களோ? ஓகே, கண்டிப்பா அவங்க லைன் துண்டிக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே சார். இப்போ விபத்து ஏற்படுறதுக்கும் ஜாதகத்துக்குமான சம்பந்தங்கள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன். பொதுவாக விபத்து ஏற்படுறது நம்ம வந்து சகுனங்களுக்கும் நிமித்தத்துக்கும் நிறைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கோம். நம்ம வீட்டிலேருந்து கிளம்புவோம், நீங்கள் பார்த்துருந்தாலும் தெரியும். எங்கேயாவது தலையில முட்டிடுச்சுன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, சித்த நேரம் உட்காந்து தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு போன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உன்னோட சிந்தனையில் உன்னோட அவேர்னஸ்ல நீ இல்லை, கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தூணே உனக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி உட்கார சொல்லுவா. ஏதாவது அபசகுனம் போச்சுன்னா ஒரு நிமிஷம் இரு, சகுனம் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லுவா இல்லையா?
அப்போ வெளியில் போகக்கூடிய ஒவ்வொரு காரையும் முடிஞ்ச வரைக்கும் நைட் டிரைவிங்கை தவிர்த்துக்கிறது யதார்த்தமாகவே நல்லது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா, நம்ம நேர காலம் சரி வர இருக்கணுமா அப்படின்னு பார்த்துக்கணும். நம்மளுடைய நேர காலம் சரியில்லைன்னு சொன்னால் நம்ம பேசாமல் போனாலும் வரக்கூடிய காரியங்கள்லாம் தடங்களில் வரும். விபத்து அப்படிங்கிறது ஜாதக கட்டத்தில் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு உண்டான 8ஆம் இடத்துக்கு உண்டான தசா புத்தி அந்தர சூக்ஷமம் நடந்ததுன்னா சின்ன சின்ன விபத்துலேருந்து பெரிய அளவுக்கு வரைக்கும் இருந்துருக்கு. இது அத்தனையும் தடுக்கக்கூடியவர். நான் எப்போவுமே சொல்லுவேன், வண்டியில் ஏறி உட்காந்தோடனே ஒரு செகண்ட் இறைவனை நினைத்து வேண்டிக் கொண்டு அவரை பிரார்த்தனை செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த காரியத்தை பண்ணிங்கனாலும் உங்கள் போக காரியமும் வெற்றியாகும், மனசுலேயே ஒரு நிம்மதி இருந்துட்டு இருக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பாக. இப்போ ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், உங்கள் நேரம். ஓகே சார், இப்போ வந்து ராகு கேது யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் செய்யும், யார் யாருக்கெல்லாம் கெடுதல் செய்யும், அது ஜாதகத்தை பொறுத்து தான். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாக இப்போ ராகு கேது பயிற்சி வந்து இப்போ ஆயிருந்திருக்கு. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஆயிடுச்சு, திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ஆக போகிறது. இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ஆனபடி நம்ம வந்து பலாபலன்கள் அப்படின்னு சொல்ல போனோம்னா எப்படி இருக்குது, 12 ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல விசேஷமான பலன்கள் இருக்குது. 6 ராசிக்கு ரொம்ப சுபீட்சமாக இருக்குது. மற்ற ராசிக்காரங்க பிராயஷ்டம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எப்பவுமே நான் சொல்கிற ஒரு வார்த்தை, ராகு வந்து யோகக்காரகர், கேது ஞானக்காரகர்னு சொல்லுவோம். கஷ்டப்படும் போது அது ஒரு பாடம், அதே மாதிரி சந்தோஷப்படும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த ரெண்டையும் தெரிந்து கொள்றதுக்காக இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப அனுபவபூர்வமாக இருந்துருக்கும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சிரமம் இருந்தது அப்படின்னு சொன்னால் உடனே போய் ராகு கேது பிரீதி பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு பெரிய பிரச்சனை எதுவுமே வராது, சுபீட்சமாக முடியும், கவலைப்பட வேண்டாம். அதே சமயத்தில் நன்னா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ராகு கேது பிரீதி பண்ணிக்கணும். ஏன்னா இதே மாதிரி எப்போவுமே நல்லா இருக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கிறதோட சரி. கண்டிப்பாக. எப்போ ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம், நீங்கள் லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், உங்கள் நேரம். லைன் துண்டிக்கப்பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ கலத்திர தோஷம்னா என்ன? ஸோ அந்த கலத்திர தோஷம் இருக்கிறவங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். ரொம்ப அருமையான கேள்வி. ஆக்சுவலி நேர்கள் கேட்கக்கூடிய கேள்வியும் அவங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கக்கூடிய கேள்வியும் கேட்குறீங்க. கலத்தர தோஷம் அப்படிங்கிறது இப்போ திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இது பேர் விவாக தோஷம்னு சொல்லுவோம். அதாவது இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகிறதுக்கு தடையாகிறது மட்டும் நம்ம தோஷமாக பார்த்துட்ருக்கோம். திருமணம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கறது உண்டு. நான் இப்போ ஒருத்தவங்களுக்கு கூட திருமண டேட் என்னன்னு கேட்டேன், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டுனா எனக்கு அவருக்கும் பார்த்துட்டுனா ஒரு ஒற்றுமையே கிடையாது, என் மனைவிக்கு எனக்கும் ஒற்றுமையே கிடையாது. நான் என்னமோ வேற என்னமோ நினச்சேன், பார்த்துட்டுனா எங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, என் ஜாதத்துக்கும் அவள் ஜாதத்துக்கும் ஆறதில்லை. இது ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னா ஒரே இடத்துல தான் சார் இருக்கோம், ஆனால் பார்த்துட்டோம்னா 2 பேரும் 2 கோணத்தில் உட்காந்துட்டு இருக்கோம். இது 2வது எடுத்து வச்சுருவோம். 3வது விஷயம், 2 ஜாதத்துக்கும் சுத்தமாக ஆகிறதே கிடையாது. அவள் சொன்னதை நான் கேட்கவே மாட்டேன், நான் சொன்னதை அவட்ட கேட்க, அந்த ஐக்கியம் சொல்லுவா, வசியம்னு சொல்லுவா. இந்த 3 ஜாதகம் யார் ஜாதகத்தில் தென்படுறதோ அவளுக்குலாம் விவாக தோஷங்கிறதுங்கிற யதார்த்தமாகவே இருக்கும். விவாக தோஷம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இல்லைனாலே விவாக தோஷம். இந்த விவாக தோஷத்துடைய அளவு அப்படிங்கிறது உண்டு. அதாவது சின்ன ஊசியில் குத்துறதுக்கும் பெரிய ஒரு கடப்பாறையில் குத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது கணவர் இறக்குறது, மனைவி இறக்குறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் கூட ஏற்படலாம். ஆக இதுதான் விவாக தோஷம்னு சொல்கிறது. இந்த விவாக தோஷம் பொருத்தத்தில் ரொம்ப முக்கியமாக பார்ப்பா. அப்படி பார்த்து தடங்களாச்சுன்னா கூட அது சரி பண்ணிக்கிறதுக்கு வழி இருக்குது. கண்டிப்பாக. இப்போ ஒரு நேர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், உங்கள் நேரம். ஹலோ மேடம். வணக்கம் சார், நீங்கள் யாருக்கு சார் கேட்க போகிறீங்க? நான் வேலூர் மாவட்டம் மேடம். நீங்க யாருக்காக கேட்க போறீங்களோ உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லிட்டு சார்கிட்ட பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. சேகர் சார். சேகர் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? துலா ராசி விசாக நட்சத்திரமா? ஆமா சார். என்ன கேள்வி உங்களுக்கு? என்ன வயதாச்சு? ஒன்னு போன ஒன்னுக்கு செலவு 5 நிக்க மாட்டேங்குது, கையில காசு நிக்க மாட்டேங்கிறது. என்ன வயசாச்சு உங்களுக்கு? 38 வயசு ஆகுது சார். சரி, அதாவது காசு கையில் நிற்க மாட்டேங்குது, ஒன்று வந்ததுன்னா திருப்பி செலவாயிடுது, வீட்டில் வந்து வரவுகளே நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறீங்க இல்லையா? ஆமாம், வேலை செய்யுமா அது வாரமே நிற்க மாட்டேங்குது, அதுக்கு கையான்னு சொல்லுது. ஓகே, பொதுவாக ரொம்ப சிரமப்படக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த ஒரு கேள்வி இருக்கும். சார், நான் நிறையா சிரமப்பட்டு இருக்கேன், இந்த 10 வருஷத்தில் நான் உழைச்சதுக்கு திரும்பி பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அழகாக ஒரு பெரிய காப் மேயருங்கிறவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. when you are doing hard work another 10 years goes also you will be same like that ங்கற. அது 10 வருஷம் போனாலும் நீ அப்படி தான் இருந்துட்டு இருப்ப, பெருசா ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. when you are doing smart work, நீ ரொம்ப அழகான ஸ்மார்ட் ஒர்க்கோட சேர்ந்து பண்ணலன்னா நீ வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஸ்மார்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்கு ரெண்டையும் சேர்ந்து பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக வரணும்.
இறைவனுடைய அனுகிரகம் வரணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு நீங்கள் வேண்டக்கூடிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி அம்பாள், அதே மாதிரி பழனி முருகர். பழனி முருகரை போய் வேண்டது விசேஷமான பலன்களை கொடுக்கும், நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும். கால் பண்ணதுக்கு நன்றி சார். இப்போ ஒரு நேரம் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம், நீங்க லைன்ல இருக்கீங்கம்மா, பேசலாம். எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் யஷ்வந்த்ராம். சரி, அவருடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. 19/11/2009 பிறந்தான். 19/12/2009 பிறந்திருக்காரு யஷ்வந்த்ராம். என்ன ராசி நட்சத்திரம்? தனுசு ராசி. தனுர் ராசி. என்ன நட்சத்திரம்? மூலம். மூல நட்சத்திரம். என்ன கேள்வி அவளுக்கு? அவன் இப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் சார். சரி. அவன் படிப்பும் கொஞ்சம் மந்தமா இருக்கு. சரி. கேரக்டரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறான் எதையுமே. அவனுக்கு புரியுது, ஆனா திரும்ப திரும்ப அந்த தப்பையே செய்யறான் அவன். சரி, ஏதாவது உடம்பு உபாதைகள் நிறைய இருக்கா? பேச்சு கொஞ்சம் லேட்டா வர்றது, இல்ல உடம்பு உபாதைகள் அடிக்கடி இருந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கா? அவனுக்கு அது இருக்கு, உடம்புக்கு பிரச்சனை இருக்கு. சரி, வீட்டு பக்கத்துல இருக்கிற கோயில் அர்ச்சகர்கிட்ட சொல்லி முதல்ல ஒரு கணபதி ஹோமம், அடுத்து தன்வந்திரி ஹோமம். மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்பாய மகாதேவாய தே நமஹ. இப்போ நான் இடையில பெங்களூருக்கு போயிருந்தேன். அங்கே போகும்பொழுது அவள் குழந்தைக்கு இதே மாதிரி பிரச்சனை தான். அவள் சொல்லவே இல்லை கிடையாது. கடைசியில் அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்கும்போது டாக்டர் சொல்கிறார், சின்ன மைல்டு ஹைப்பர் ஆக்டிவ் இவங்ககிட்ட இருந்துட்டு இருக்கு, அது அவங்களுக்கே தெரியாமல் இத்தனை நாள் இருந்துட்டு இருக்கான்னு சொன்னாங்க. இதை நம்ம ஏற்கனவே அவங்ககிட்ட பார்த்து சொன்னால் அதற்குண்டான பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி அவங்க சொன்னாங்க, சார் இத்தனை நாள் எங்களுக்கு தெரியல, எப்போ இந்த தன்வந்திரி பூஜை பண்ணமோ உடனே டாக்டர் நிறைய டாக்டர்கிட்ட பார்த்தோம், கடைசியில் அவங்க தான் எங்களுக்கு ரிசல்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த தன்வந்திரி பூஜைக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலய அர்ச்சகர்கிட்ட கேட்டு இதை பண்ணிக்கோங்க. அவர் நட்சத்திர தண்ணிக்கு பண்ணிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். கால் பண்ணதுக்கு நன்றிமா. இன்னொரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், நீங்க யாருக்காக கேட்க போறீங்க சார்? நான் என்னுடைய பையனுக்காக கேட்க போறேன் மேம். ஈரோட்ல பேசுறேன். ஓகே, அவருடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லிட்டு சார் கிட்ட பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். பையன் பேரு கவினுங்க. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசிங்க. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. கவினுக்கு என்ன கேள்வி சார்? சார் 23/2/2002 பிறந்தாங்க சார். சரி. கொஞ்சம் படிப்பும் கொஞ்சம் மந்தமா இருக்குங்க சார், ரொம்ப கொஞ்சம் இதா இருக்குங்க சார். சரி, இவங்களுக்கு படிப்பு மந்தமா இருக்கு. எதனால் இந்த மந்தங்கள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஜாதக பிரகாரம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் இருக்குது. இவங்க கூடவே ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நிறையா இருக்குது சார். சப்போர்ட் அப்படின்னா என்ன? நம்ம படிக்கும்போது கூட இருந்துருக்கோம், எனக்கு அந்த அட்டென்ஷன் வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த அட்டென்ஷன் எதிர்பார்ப்பு ஏன் வருது அப்படின்னு கேட்டுட்டோம்னா, சனி பகவானுடைய நேரடியான பார்வை இருந்தால் 3 விஷயங்கள் இருக்கும். ஒன்று பார்த்துட்டுனா சோம்பேறித்தனம், அதாவது நம்ம எந்திரிக்கலாம், நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு தோணும், இந்த வேலையை அப்புறம் செஞ்சுக்கலான்னு தோணும். கடைசியில் பார்த்துட்டுனா எல்லாத்துலேயுமே ஒரு நிதானம் மந்தமாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதனால தான் சொல்லுவாள், காகத் வஜாயத்மே கட்கஹஸ்தாதிமிகி தன்னோ மந்த பிரஜோதயாதுன்னு சொல்லுவாள். ஒவ்வொரு சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அந்த காலத்தில் பார்த்துருப்பேன் திருஷ்டி எடுக்கிற வழக்கங்கள் இருந்திருக்கும். சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிற வழக்கங்கள் இருந்திருக்கும். இதெல்லாம் ரொம்ப அனுபவபூர்வமாக மருத்துவ ரீதியாகவும் சாஸ்திரோக்தமாகவும் பண்ணக்கூடிய அத்தனை ரகசியங்கள் கொண்டதாக இருக்கும். இவங்களுக்கு வித்யா சரஸ்வதி ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில் அர்ச்சகர்கிட்ட கேளுங்க, அது அழகாக அந்த விபூதியில் மந்திரிச்சு அதை கையில் கொடுப்பா. அதை நெத்தியில் எட்டுக்கிறது, அந்த விபூதியை தினம் நெத்தியில் எட்டுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும், ஞாபக சக்தியை கொடுக்கும். கால் பண்ணதுக்கு நன்றி சார். இப்போ நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம், உங்கள் நேரம். நீங்க லைன்ல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஹலோ, நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் மேம். சரிம்மா, நீங்க யாருக்காகமா கேட்க போறீங்க? என் பொண்ணு நிக்கிதா கோசரம் கேட்கணும். சரி, அவங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லிட்டு சார்கிட்ட பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். அவ விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி. என்ன வயதாகுது? 18 வயசு ஆகுது. என்ன கேள்வி? ஃபியூச்சரும் ஸ்டடீஸ் கரியர் எப்படி இருக்கும்னு கேட்கணும் சார். சரி, விருச்சிக ராசி. என்ன அனுஷ நட்சத்திரமா? ஆமா சார், ஆமா சார். சரி, அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு இப்போ பார்த்துட்டேன்னா 7 சனி அப்படிங்கிற சனி இருந்தாலும் இவங்களுடைய தனித்துவம் என்னென்னா, இவங்க ராசியாதிபதி செவ்வாய் அப்படின்னு சொல்லுவா. அது மட்டும் இல்லாமல் நட்சத்திராதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. ராசியாதிபதி நீங்கள் பேசக்கூடிய நேரத்தை வைத்து பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துருக்கு. இவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எய்ம் பண்ணுறாங்களோ அந்த எய்ம் பூரா நடக்கும். சில 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 தடக்கங்களும் சில டீவியேஷனும் இருந்துருக்கும். இதை மாறுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, காஞ்சி காமாட்சி அம்பாள் கோயில், நீங்கள் சென்னையில் இருக்கையில் ஒரு தடவை காமாட்சி அம்பாள் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணி சுவாமிக்கு புடவை சாத்துறது, அதே மாதிரி சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது. சுவாமிக்கு குங்குமார்ச்சனைன்னு சொல்லுவாங்க. ஸ்ரீமேரூருக்கு
இந்த ஸ்ரீமேருவுக்கு ரொம்ப அழகாக குங்குமார்ச்சனை பண்ணுவோம் அம்பாளுக்கு. அந்த குங்குமார்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்து தினம் தினம் நெத்தியில் எடுக்கிறது மகத்துவத்தை கொடுக்கும். அம்பிகையை வேண்டும் பொழுது சக்தி பெருகும் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்களுடைய கெரியர் ரொம்ப நல்லா இருக்குது, கவலைப்பட வேண்டாமா. முயற்சி பலன்களை கொடுக்கும், வெற்றியும் தரும். கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. இப்போ இன்னொரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், உங்கள் நேரம். மேம் ரேணுகா பேசுறேன். சரிங்கம்மா, நீங்க யாருக்காகம்மா கேட்க போறீங்க? எனக்கு தான் மேம். ரேணுகா, துலாம் ராசி, ஸ்பாட் நட்சத்திரம். சரிம்மா, சொல்லுங்க ரேணுகா. பாக்கியத்துக்காக சொல்லணும் சார். என்ன 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 கேள்வி? 7 months ஆகுது. குழந்தை பாக்கியத்துக்காக சார். சரிம்மா, உங்களுடைய வீட்டுக்காரருடைய ராசி நட்சத்திரம் என்னம்மா? சிம்ம ராசி, பூர நட்சத்திரம் சார். சரி, சிம்ம ராசி பூர நட்சத்திரத்தில் இருக்காரு. குழந்தை வரம். இப்போ திருமணமா எத்தனை வருஷம் ஆச்சு? இல்ல 7 months ஆகுது சார். சரி, திருமண தேதி என்ன? 3/6/2018 சார். ரொம்ப அற்புதமான நாளில் தான் திருமணம் பண்ணியிருக்கேளே. கவலையே பட வேண்டாம். தெய்வாதீனமாக உங்களுக்கு எல்லா காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. சின்ன சின்ன இப்போ முதல்ல அவங்க கேட்ட மாதிரி விவாக பிரச்சனைன்னு சொல்லுவாள். இந்த விவாக பிரச்சனைனா ஒற்றுமை இல்லாமல் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம் வருது. இந்த மாதிரி செயல்பாடுகள் யதார்த்தமாக இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய வீடு கிழக்கு அல்லது வடக்க நோக்கி திசையில் மட்டும் இருந்தாலே போதும். ஆஞ்சநேயருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயா மிக வாயு புத்திராய திமிகி தன்னோ ஹனுமன் பிரஜோதயா. ஆஞ்சநேயருக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு முழுமையான தேங்காய் மட்டை கொண்ட ஒரு தேங்காய், அதை இளநீரை மட்டை, காஞ்ச மட்டைன்னு சொல்லுவாலே, அந்த தேங்காய் வச்சு சுவாமிக்கு சந்தனம் குங்குமம் ஒரு மஞ்சள் துணியில் எடுத்து முடிஞ்சு வீட்டிலேயே வச்சுருங்க. சீக்கிரமாக எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்படி குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சுன்னா இந்த தேங்காயை உரித்து, அதை நல்ல செய்தி வந்துருச்சுன்னா தேங்காயை உரித்து சுவாமிக்கு தேங்காயை சாத்துறேன், நைவேத்தியம் பண்ணுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அற்புதமான வாய்ப்பு தேடி வரும். நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான பூஜை புனஸ்காரம் இது. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. இப்போ இன்னொரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் திருநெல்வேலில இருந்து சங்கரி பேசுறேன். என் பையனுக்காண்டி கேட்கறேன் மேடம். சரிங்கம்மா, உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லிட்டு சார்கிட்ட பேசுங்க. நமஸ்காரம் சங்கரிமா. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கம்மா. 18/11/92 மக நட்சத்திரம். சரி. என் விக்னேஷ். என்ன பேரு? விக்னேஷ் சார். விக்னேஷ். ஆமா. என்ன கேள்வி? படிச்சுட்டு இப்போ அவன் இங்கே பேங்க் எக்ஸாம் எதுவுமே போக மாட்டாங்க சார். இப்போ ஃபாரின் போயிருக்கான். ஃபாரின்ல தான் இருக்கான். சரி. திருப்பி அங்கதான் போகணுங்க. அவன் இங்க இருப்பானா இல்ல அங்கதான் போயிருவானா? என்ன ராசி நட்சத்திரம் சொன்னீங்க? மக நட்சத்திரம். சிம்ம ராசி. சிம்ம ராசி. நீங்க என்ன சொன்னாலும் எதிர்த்து இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணுங்கிறாரா? அப்படி இல்ல, இங்க இருக்க மாட்டேன், இங்க பேங்க் எக்ஸாம் போக மாட்டேன், நல்ல டேலண்ட், ஆனா இங்க இருக்க நான் பேங்க் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் அப்போ உங்களை ஃபாரின் அனுப்பிடுவேன். சரி, அங்க போயிட்டான், கோயத்துல இருக்கான் இப்போ. சரி. இப்போ 2 monthsல வருவான் ப்ராஜெக்ட் முடிஞ்சு. ஆனா திருப்பி அங்க போகணுங்கிற மாதிரி தான் இருக்கான். அதனால அங்கதான் போனான்னு கேட்பானா. அவன் மேரேஜ் அப்படின்னா நான் எப்படி பண்ண முடியும்? சரி. இப்போ இவங்களோட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் கேட்குற நேரத்தை, அதாவது சூரியன் தான் அரசாங்க உத்தியோகம்னு சொல்லுவா. இந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு ரொம்ப விசேஷமான கேள்வி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இன்றைக்கி நட்சத்திரமும் சூரியனை சார்ந்த நட்சத்திரம் இருக்கங்காட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த நீங்கள் என்ன சொன்ன விஷயத்தை அவர் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு எதிர்மறையாக, அதாவது நான் அப்படித்தான்னு பேசுவேன். ஆனால் கூடிய சீக்கிரம் அதுக்குண்டான மாறுதல்கள் எட்டக்கூடியதாக இருக்கும். இது எப்போ பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 மாதம் கழித்து வரா இல்லையா, அப்போவே உங்களுக்கு பல வித்தியாசங்கள் அவர்கிட்ட தெரியக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணால் இவருக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்துருக்கு. ஸ்ரீரங்கநாதரை தரிசனம் பண்ணுறது, வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு 2 தீபம் ஏற்றுறது இவருக்கு அதீதமான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி அரசு உத்தியோகத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கால் பண்ணதுக்கு நன்றிம்மா. நெக்ஸ்ட் ஒரு காலர் இருக்காங்க, பார்த்துடலாம் சார். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், நீங்க யாருக்காக சார் கேட்க போறீங்க? மேடம் கருப்புசாமி மேடம், எனக்காக தான் மேடம். சரி, உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லிட்டு சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் கருப்புசாமி சார். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். சரி, எங்கேயா ஜோதிடம் படிச்சிருக்கீங்களா? இல்ல மேடம். ஜோதிடம் அதை பற்றி ஆர்வங்கள் ஏதாவது இருந்திருக்கா? இருக்கு சார். அதுக்குன்னா புஸ்தகங்கள்லாம் வாங்கி படிச்சுட்டு இருக்கலா? புஸ்தகமெல்லாம் வாங்கி படிச்சது இல்லைங்க சார். ஆனால் அதை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் நிறைய இருக்கு இல்லையா? என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? ரேவதி நட்சத்திரம். மீனராசி. ஆமாங்க. என்ன வயது ஆறுது சார்? 39 வயசு முடியும். என்ன கேள்விங்க ஐயா? சார் உடம்பு கொஞ்சம் ரொம்ப சரியில்லாமல் இருக்கு சார். எத்தனை காலகட்டமாக இப்படி இருந்துட்டு இருக்கு? ஒரு 5 இயர்ஸாவே உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் தாங்க சார். சரி, அஷ்டம சனி ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மாதிரி உடல் உபாதைகள், அதே மாதிரி மனக்கவலைகள், அதாவது ஒரு விஷயத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்கு மீனம், மிதுனம், கன்னி, தனுர் ராசி, இந்த 4 ராசிக்கு உபய ராசி அப்படின்னு பேர்.
இந்த உபயராசிக்கு என்ன குணாதிசயம் அப்படின்னு கேட்டுட்டோம்னா சீக்கிரம் எதிரிகள் வந்துடுவா. அதான் நீங்கள் நல்லதே நினைப்பில் திருப்பி எதிரிகள் வருவா. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா இந்த 4 ராசிக்கு யார்ட்டையா ஹெல்ப் பண்ணி அவள் வந்து உங்களை பற்றி சரியாக பேசலை இல்லை சரியாக இல்லை, உடனே உபாதைகள் வந்துடும். அதே மாதிரி வீட்டில் நம்ம சொன்ன விஷயங்கள் வந்து எதிர்மறையாக நினச்சிட்டா உடனே உங்களுக்கு உடல் உபாதைகள் வர மாதிரி இருக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு உடல் கூட கம்பேர் பண்ணிக்கக்கூடியதாக இருந்துன்னு இருக்கும். ஆனால் உங்கள் வேலை எப்பவுமே கெடாது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முடிந்த வரைக்கும் நீங்கள் மாசாணி அம்மன் கோயில்னு சொல்லுவாள், பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் கோயிலில் போய் அம்பாளை வேண்டிக்கிறது, அம்பாளுக்கு எலுமிச்சம்பழம் மாலை சாத்துறது, வெள்ளிக்கிழமை துர்கா அம்பாளுக்கு ஜம்பு வீர பழம்னு சொல்லுவாள். எலுமிச்சம்பழத்துக்கு அவ்வளோ சக்திகள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எலுமிச்சம்பழம் மாலை சாத்துறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஜோதிஷ சாஸ்திரம், வாக்குப்பளிதம் இந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு, நல்ல முன்னேற்றம் உண்டு. கால் பண்ணதுக்கு நன்றி சார். இன்னொரு நேயர் இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா. நீங்க யாருக்காக கேட்க போறீங்களோ உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லிட்டு சார் கிட்ட பேசுங்க. நான் சென்னையில இருந்து பேசுறேங்க, பொண்ணுக்காக கேட்கணும். சரிங்கம்மா, பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க பொண்ணு பேரு நித்யாங்க. நித்யா, நித்யாக்கு என்ன கேள்வி? அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரமா? அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி, மிதுன லக்னம். சரிம்மா. மிதுன லக்னம் சார். அவங்களுக்கு கல்யாணம் தள்ளி போகுது, வேலை கிடைக்கல. என்ன வயதா இருது? எந்த வருஷத்துல பிறந்தாங்க? 1993ங்க. சரிம்மா. புதன்கிழமை இரவு 7:57க்கு பிறந்தாங்க. சரிம்மா. இவங்களுக்கு அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசிக்கு குரு பலன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கம்மா. இந்த குரு பலன் அப்படிங்கிறது போன வருஷம் குரு பலன்கள் இருந்தது. இந்த வருஷம் குரு பலனை விட வரக்கூடிய வருஷத்தில் குரு பலன்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது வரக்கூடிய ஜூன் ஜூலை மாதத்துக்கு மேலே இவங்களுக்கு குரு பலன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ட் நேல் அப்படின்னு சொன்னால் கவலையே பட வேண்டாம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அமோகமான பலன்கள் இருக்குது. நல்ல மாப்பிள்ளையாக வரத்துக்குண்டானதாக இருக்கும். இருக்கிற இடத்துலேருந்து கிழக்கு வடகிழக்கில் வரத்துக்குண்டான அமைப்பு அதீதமாக இருந்துன்னு இருக்குது. அதனால் லேட் ஆகுது, இப்படி ஆறுது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற கவலையை விட்டுருங்க. இன்னும் டைம் இருக்குது. நமக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே தான் இவங்களுக்கு குரு பலனே வருதுமா. கால் பண்ணதுக்கு நன்றிமா. இப்போ இன்னொரு காலர் கூட இருக்காங்க, பார்த்துடலாம். வணக்கம், உங்கள் நேரம். வணக்கம் மேம். வணக்கம் சார். நீங்க யாருக்காக சார் கேட்க போறீங்க? மேம், எனக்காக தான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல கால் பண்ணியிருக்கேன். சரிங்க சார். உங்களுடைய ராசி லக்னம் நட்சத்திரம் சொல்லிட்டு சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். ரிஷப ராசி, கிருத்திகை நட்சத்திரம். சரி. மேரேஜ் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கு, பட் ஒன்றும் செட் ஆகவே மாட்டேங்குது. என்ன வயதாச்சு சார்? 30 நடக்குதுங்க சார். 19/7/1989 சார். எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கேன்? இப்போ மோர் தென் 6 மந்த்தாக பார்த்துட்டு இருக்கேன். 6 மந்த் தான் சார். என்னென்னா ரிஷபராசிக்கு குரு பலனே இந்த 6 மாதம் தான் வந்திருக்கு. இன்னும் உங்களுக்கு இருக்குது. நவம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பலன்கள் காத்துன்னு. யதார்த்தமாக சீக்கிரமாக கல்யாணம் ஆகுங்கிறத விட நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணுங்கிற ஒரு எண்ணங்களை மனசில் கொண்டுக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய அற்புதமான நிலை என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, உங்கள் ராசியிலேருந்து கணக்கெடுப்பட்ட அடுத்த மாதம், அதாவது மீன மாதம்னு சொல்லுவாங்க. இந்த மீன மாதத்தில் ரொம்ப விசேஷகரமாக இருக்குது. பங்குனி மாதம் சொல்லிட்டு இருக்கேன் நான். பங்குனி மாதம் உங்களுக்கு அதீதமான பலன்கள் ஜாஸ்தியாக வருது. ஒரு முறை என்னென்னா, மதுரை மீனாட்சி அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அர்த்தஜாம பூஜைன்னு சொல்லுவாள். அதாவது சாயரக்ஷ பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அர்த்தஜாம பூஜை, இரவு இந்த பள்ளியற பூஜைன்னு சொல்லுவாள். அந்த பூஜையில் கலந்துட்டு வாங்க. அற்புதமான பலன்களுக்கு வாரம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்காம்பாளுக்கு விளக்கேற்றி அம்பாளுக்கு வந்து மஞ்சளில் மாலை 21 மஞ்சளை கொடுத்து மாலை வீட்டில் அம்மாட்ட சொன்னீங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அதை பண்ணிக்கிறது சீக்கிரமாக திருமண வரனை கொடுக்கும். பத்திரிக்கையோட ஒரு வேல். கால் பண்ணதுக்கு நன்றி சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி என்னுடைய கேள்விகளுக்கும் சரி, நேயர்களோட கேள்விகளுக்கும் சரி ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்துருந்தீங்க சார். எங்களுடைய உங்கள் நேரம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டதுக்கு நன்றி சார். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஒருத்தருக்கு கேள்வி கேட்டு அவளுக்கு உண்டான பதில்கள் சொல்கிறது, அதுவும் எதிர்காலத்தை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரே சக்தி எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்ட்ராலஜிக்கு. அப்பேற்பட்ட ஜோதிஷ கலை அப்படிங்கிறது சித்தர்களால் உருவாக்கப்பட்ட அற்புதமான கலை. நீங்கள் அருமையான கேள்விகளும் கேட்டல் நேயர்களுடைய கேள்விகளாகவே இது இருந்தது. ஆக இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நேயர்களுக்கும், வேந்தர் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கும், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தை கொண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் வஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடைவிடாத முயற்சியும் இணையில்லாத புகழும் நீண்ட ஆயிலும் தந்து பல்லாண்டு
பல்லாண்டு வாழுதுமே. நன்றி.